சயாட்டிகா ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப நாளா சரியாகாம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த சயாட்டிக் நர்வ் வந்து L4, L5 லெவல்லையும், L5, S1 லெவல்லையும் வந்து கம்ப்ரெஷன் ஆகியிருந்தா, அந்த கம்ப்ரெஷனை வந்து ப்ராப்பரா டீகம்ப்ரெஸ் பண்ணாம இருந்தாலும், அது ரொம்ப நாளா வலி குறையாம இருக்கும். அதே போல ப்ராப்பரா வந்து நமக்கு இந்த குளூட்டியஸ் மசில்னு சொல்லுவோம், பட்டக்ஸ்ல வர மசில், அதை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணாம, ஸ்ட்ரென்தன் பண்ணாம இருந்தாலும் நமக்கு சயாட்டிகா ப்ராப்ளம் வந்து குறையாம ரொம்ப நாளா இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா லோயர் அப்டாமினல் மசில்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த லோயர் அப்டாமினல் மசில்ஸ் வந்து இந்த லம்பார் வெர்டிப்ராவோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இந்த மசில்ஸையும் நம்ம ஆக்டிவேட் ஆகாம ப்ராப்பராக ஸ்ட்ரென்தன் பண்ணாமல் இருந்தாலும் வலி குறையாம இருக்கும். எங்களோட சென்டரில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, முக்கியமாக வந்து சயாட்டிக் நரம்பு வந்து L4, L5 லெவலில் வந்து கம்ப்ரெஷன் ஆகியிருக்கு, இந்த லெவலில் தான் கம்ப்ரெஷன் நரம்பு ஆகியிருக்கு அப்படின்னா, அந்த கம்ப்ரெஷனை வந்து ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ராப்பராக வந்து அந்த குளூட்டியஸ் மசிலை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் எல்லா எக்ஸசைஸும் வந்து நாங்கள் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த லோயர் அப்டாமினல் மசில்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங் பண்ணி இந்த ஸ்பைனோட ஸ்டெபிலிட்டியும் நல்ல பேலன்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணி குறைக்கிறோம். ஹலோ எவ்ரிவன், நான் ஜெயசுதாஸ், பிசியோதெரபிஸ்ட், திருவண்ணாமலை. இந்த வீடியோவில் வந்து சயாட்டிக் ப்ராப்ளம் ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஏன் அது சரியாகாமல் இருக்குன்னா, ப்ராப்பராக வந்து L4, L5லையோ, L5, S1 லெவலையோ வந்து கம்ப்ரெஷன் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்கலாம். ப்ளஸ் குளூட்டியஸ் மசிலை வந்து நல்ல ப்ராப்பராக நம்ம ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்கலாம். லோயர் அப்டாமினல் மசில்ஸை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணாமல் இருந்தாலும் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ குளூட்டியஸ் மசில் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து பெல்விஸ் போன், இதுதான் வந்து பட்டக்ஸ் மசில், அதை தான் நம்ம குளூட்டியஸ் மசில்னு சொல்கிறோம். இந்த குளூட்டியஸ் மசில் வந்து இந்த இடத்துல இலியத்துல இருந்து வந்து இது சேக்கரம் வரைக்கும் வந்து இந்த டெயில் போன் வரைக்கும் வந்து, அதுக்கப்புறம் லாஸ்டா இந்த ஃபிமர் இந்த லெவல் வரைக்கும் வந்து இந்த குளூட்டியஸ் மசில் வந்து ஃபுல்லா அட்டாச் ஆயிருக்கும். இப்போ இந்த சயாட்டிக் நரம்பு வந்து பாத்தீங்கன்னா எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, இதுதான் வந்து சயாட்டிக் நாட்ச்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வர்றதுதான் ஒரு குழி. இந்த சயாட்டிக் நாட்ச் வழியே தான் வந்து இந்த சயாட்டிக் நரம்பு வந்து வரும். இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குளூட்டியஸ் மசில் வந்து ஃபுல்லா கவர் ஆயிருக்கும். அதே போல இந்த இடத்துல வந்து சில லிகமெண்ட்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கும். இந்த நர்வ் வந்து இப்படி ஃபுல்லாக இப்படி கீழே வந்து பாதம் வரைக்கும் வந்து அட்டாச் ஆகும். ஸோ இந்த பாதம் வரைக்கும் இந்த அட்டாச் ஆகிற நர்வ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லெவலில் வந்து இந்த நாட்ச் லெவலில் வந்து இந்த குளூட்டியஸ் வந்து சரியாக ஆக்டிவேட் ஆகலை, அந்த கம்ப்ரெஷன் வந்து நல்லாவே ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா நமக்கு இந்த குளூட்டியஸ் மசில் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகணும். வீக்காக இருக்கிற மசில் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆகும். அதுக்கு தான் வந்து இந்த பட்டக்ஸ் மசிலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு உண்டான எக்ஸசைஸும் ஆக்டிவேட் பண்ணுற எக்ஸசைஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இந்த நாட்ச் லெவலில் வந்து கம்ப்ரெஷன் இருந்ததுன்னா நமக்கு வலி வந்து பட்டக்ஸில் இருக்கும், பேக் ஆஃப் த தை பின் தொடையில் இருக்கும், முன்னங்காலில் இருக்கும், இந்த காஃப் மசில் கெண்டைக்காலில் இருக்கும், பாதம் கீழே வரைக்கும் இருக்கும், பாதத்துலேயும் இருக்கும், பாதத்துக்கு அடியிலையும் இருக்கும், எரிச்சல் மாதிரி இருக்கும், மதப்பாக இருக்கும், கால் வந்து ஒரு மாதிரி சுளுக்கு பிடிச்ச மாதிரி இழுக்கும், கால் வந்து ஒரு மாதிரி தாங்கின மாதிரி ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி நடப்பாங்க. இதெல்லாம் வந்து முக்கியமான காரணம் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த லோயர் ஆப்னு சொல்கிறோம், அதாவது கீழ் வயிறில் வர்ற தசைப்பகுதி, இந்த தசைப்பகுதியும் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஏன்னா இந்த கீழ் தசைப்பகுதி தான் வந்து முக்கியமாக வந்து இந்த தண்டுவடம், இந்த லம்பார் லெவலில் வந்து இதுதான் வந்து லோயர் லம்பார், L4, L5, L5, S1ங்கிற அந்த லெவல் வந்து கீழே. இந்த லெவலில் வந்து முக்கியமாக வந்து இந்த தசைப்பகுதி அட்டாச் ஆகி நமக்கு இந்த பியூபிக் போன் இது வரைக்கும் வருது. அப்போது இந்த மசில்ஸையும் வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறப்போ இந்த லம்பார் லெவலில் இருக்கிற கம்ப்ரெஷன் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கும், இந்த இடம் ஸ்ட்ரென்தன் ஆகுறதுனால நமக்கு இந்த ஸ்பைனோட ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். அதுக்கு முக்கியமான எக்ஸசைஸ், ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் நாங்கள் என்னென்ன பண்ணுறோங்கிறத வந்து நான் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். சயாட்டிக் நர்வோட டென்ஷனை வந்து முதல்ல குறைக்கணும். அந்த டென்ஷனை முதல்ல குறைக்கிறதுக்கு வந்து சில ஸ்ட்ரெச்சிங் ப்ரொசீஜர் வந்து செய்யணும். அதுக்கு வந்து முக்கியமாக வந்து அந்த ஹிப் ஃப்ளெக்ஸார்னு சொல்லுவோம், அந்த ஹிப் ஃப்ளெக்ஸார் மசிலை வந்து ரிலீஸ் பண்ணாலே இந்த சயாட்டிக் நர்வோட டென்ஷன் குறையும். அதுக்கு இந்த மாதிரி பொசிஷனில் வந்து கம்ஃபர்டபுளாக படுத்துட்டு காலை தொங்க போட்ட மாதிரி இருந்து ஒரு காலை வந்து நல்லா கிராஜுவலாக ப்ரெஸ் பண்ணி செஸ்ட் வரைக்கும் கொண்டு போகணும். இது வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். அதே போல் அடுத்த காலம் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணோம். இதே போல் ஒரு காலம் வந்து மாற்றி மாற்றி ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 15 ரிப்பிட்டேஷன் வந்து செய்யணும். இது காலையில் ஈவினிங் வந்து 2 டைம்ஸ் வந்து செய்கிறப்போ அந்த சயாட்டிக் நர்வோட டென்ஷன் வந்து நல்லாவே குறையும்.
வலியும் வந்து நல்லா குறையும், ஸ்ட்ரெச் வந்து நல்லா கிடைக்கும். சப்போஸ் இந்த பொசிஷன் வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ண முடியல, வலி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் மெதுவா இந்த பொசிஷன்லயே கூட ஸ்ட்ரெச் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். செய்ய செய்ய என்ன ஆகும்னா நமக்கு அந்த ஸ்ட்ரெச்சிங் எஃபெக்ட் நல்லா கிடைக்கும், மூவ்மெண்ட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ண முடியும். அந்த குளூட்டியஸ் மசிலை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த குளூட்டியஸ் மசிலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஏன்னா சயாட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த குளூட்டியஸ் வீக்னஸ் வந்து இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் அந்த மசிலை ஆக்டிவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்தனிங் பண்றப்போ வந்து நமக்கு அந்த பட்டக்ஸ்ல இருக்க பெயின் வந்து குறையும். வயசானவங்க வந்து ரொம்ப ஈஸியா செய்யறதுக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பெட்ல இப்படி உட்காந்துட்டு கையை இப்படி எல்போ நல்லா 90 டிகிரிஸ்க்கு ஊர்ன மாதிரி நல்லா சப்போர்ட்டிவா கம்ஃபர்டபுளா இருந்துட்டு இந்த காலை வந்து மேல் நோக்கி கிக் பண்ற மாதிரி செய்யணும். இது வந்து ரிப்பீட்டடா வந்து ஒரு 20 ரிப்பீட்டேஷன் செய்யறப்போ அந்த குளூட்டியஸ் மசில் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகுறது மட்டும் இல்லாம அது கிராஜுவலா வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆகும். ஸ்ட்ரென்தனிங் ஆகிறப்போ நமக்கு அந்த பட்டக்ஸ்ல இருக்க பெயின் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறையும். இந்த லெக்குக்கு செஞ்ச மாதிரியே அதுக்கப்புறம் இந்த லெக்குக்கும் செய்யணும். ஒரு பக்கம் மட்டும் செய்யக்கூடாது. ஒரு பக்கம் தான் வலி இருக்கு, எனக்கு இன்னொரு பக்கம் வலி இல்லை அப்படிங்கிறதுனால இன்னொரு பக்கம் செய்யாம விடக்கூடாது. 2 பக்கமும் சேர்ந்து செய்யறப்பதான் வந்து அந்த மசிலோட ஆக்டிவேஷன் வந்து நல்லா இருக்கும். அந்த மசிலோட பவர் வந்து 2 பக்கமும் ஈவனா இன்க்ரீஸ் ஆகுறதுனால பெயின் வந்து நல்லாவே குறையும். ஏன்னா சயாட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஒரு பக்கம் இருந்த மாதிரி தெரியும், கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு பக்கம் இருந்த மாதிரி தெரியும். அதனால 2 பக்கமும் எக்ஸசைஸ் செஞ்சோம்னா தான் இந்த எஃபெக்ட் வந்து 2 பக்கமே ஈவனா இருக்கும், வலியும் நல்லா குறையும். இன்னொரு முக்கியமா என்ன எக்ஸசைஸ்ன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு லோயர் அப்டாமினல் மசிலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். நான் முன்னாடியே சொன்னது போல லோயர் அப்டாமினல் தான் வந்து அந்த ஸ்பைனுக்கு கீழே இருக்கும், லம்பார் லெவல்ல இருக்கும். ஸோ லோயர் அப்டாமினல் மசிலையும் வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணும், பிளஸ் பட்டக்ஸ் மசில் குளூட்டியஸ் மசிலையும் வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணும். அதுக்கு எப்படின்னா இதே பொசிஷன்ல பார்த்துட்டு கால் ரெண்டையும் மடக்கி வச்சுட்டு 2 கையும் நல்லா மேலே தூக்கி ஒரு கால் மட்டும் 90 டிகிரி வச்சுட்டு கீழே இறக்கணும். அதே போல அடுத்த கால் 90 டிகிரிஸ் தூக்கி கையும் ஸ்ட்ரைட்டா வச்சு கீழே இறக்கணும். இதே போல மாத்தி மாத்தி ஒரு காலுக்கும் வந்து ரிப்பீட்டேஷன் வந்து ஒரு 15 டைம்ஸ் காலையில ஈவினிங் செய்யறப்போ நமக்கு நல்லா வந்து ஸ்பைன்ல இருக்க ப்ரெஷர் வந்து குறையும். செகண்ட் திங் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, சயாட்டிக் ப்ராப்ளத்தினால எல்லாருமே வந்து நடை வந்து சாஞ்ச மாதிரி நடப்பாங்க. அந்த நடை வந்து பெல்விஸே வந்து டில்ட் ஆகி போனதுனால தான் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இதை வந்து நம்ம செய்யறப்போ குளூட்டியஸ் மசிலும் லோயர் ஆப்ஸ் மசிலும் நல்லா ஆக்டிவேட் ஆகுறதுனால நடை வந்து ஸ்ட்ரைட் ஆகும், பிளஸ் வலியும் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். 2 காலும் சேர்த்து மடக்கிற மாதிரியும் செய்யலாம். கொஞ்சம் வலி நல்லா குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறப்போ 2 காலையும் சேர்த்து 90 டிகிரி செய்யற மாதிரியும் செய்யலாம். அளவுக்கு அதிகமாக செய்ய வேண்டாம், 15 ரிப்பீட்டேஷன் செய்யலாம், 2 டைம்ஸ் a day செஞ்சாலே போதும். லோயர் அப்டாமினல் மசில்ஸை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணும். லோயர் அப்டாமினல் மசில்ஸை நல்லா ஆக்டிவேட் பண்றதுனால நமக்கு லம்பார் ஸ்பைன்ல இருக்க ஹெர்னியேஷன் கம்ப்ரெஷன் வந்து நல்லா ரிலீஸ் ஆகும், அந்த ஸ்பைன் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கு எப்படின்னா இதை போல பெட்ல உட்காந்துட்டு ஒரு பெட்ஷீட்டை நல்லா ஃபோல்ட் பண்ணி கீழ் முதுகுல வைக்கணும், லோயர் லம்பார்ல வச்சுட்டு மெதுவா படுக்கணும். படுத்துட்டு வயிறை வந்து நல்லா கீழே ப்ரெஸ் பண்ணணும், நல்லா கீழே ப்ரெஸ் பண்ணி ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும், திரும்ப ப்ரெஸ் பண்ணணும், ஒரு 3 செகண்ட்ஸ் நல்லா டவுன்வர்டா ப்ரெஷர் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும். இது வந்து ரிப்பீட்டடா வந்து ஒரு 10 ரிப்பீட்டேஷனோ இல்லை 15 ரிப்பீட்டேஷனோ வந்து காலையில ஈவினிங் செய்யறப்போ நல்லாவே அந்த ஸ்பைனல்ல இருக்க டென்ஷன் வந்து ரிலீஸ் ஆகும், நமக்கு வலியும் வந்து குறையும். ஹிப் அப்டக்ஷன் சொல்லுவோம். அது வந்து இந்த இடுப்புல இருக்கிற வலி பரவலா கீழே வரைக்கும் வர வலியை வந்து குறைக்கும். அதே போல இடுப்புல இருக்கிற மூவ்மெண்ட்டையும் வந்து அதிகப்படுத்தும். இடுப்பு வந்து சாஞ்ச மாதிரி நடக்கிறதும் வந்து ரிலீஸ் ஆகும். எப்படின்னா செவுறு ஓரமா நல்லா சாஞ்சுட்டு காலை மட்டும் சைடா எந்த காலில் வலி இருக்கோ அந்த காலை மெதுவா தூக்கி தூக்கி நியூட்ரல் பொசிஷனுக்கு திரும்ப கொண்டு வரணும். இதுதான் வந்து ஹிப் அப்டக்ஷன் சொல்லுவோம். இந்த மூவ்மெண்ட் வந்து கிராஜுவலா வந்து ஒரு 20 ரிப்பீட்டேஷன் செய்யலாம். வலி நல்லா குறைஞ்சிருக்கு அப்படின்னா இதை போல ஒரு பேண்ட், பிசிக்கல் ரெசிஸ்டன்ஸ் பேண்டுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பேண்ட் வச்சுட்டு கூட நம்ம செய்யறப்போ நமக்கு அந்த மசில்ஸும் வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும், வலியும் வந்து குறையும், மூவ்மெண்ட் வந்து சாஞ்ச மாதிரி இருக்கிறது வந்து குறையும். எங்களோட சென்டர்ல வந்து இதை போல L4 L5 லெவல்ல இல்லை L5 S1 லெவல்ல வந்து சயாட்டிக நரம்பு கம்ப்ரெஷன் ஆனதுனால வலி வந்து இடுப்புல இருந்து கால் வரைக்கும் ஃபுல்லா பரவலா இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கம்ப்ரெஷனை வந்து ரிலீஸ் பண்ணி அந்த நர்வ் ரூட்டை வந்து ஃப்ரீ பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் நிறையா இருக்குது ஃபிசியோதெரப்பியில். இது எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது, சில ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமா ஃபிசியோதெரப்பியில் மட்டுமே வந்து நாங்கள் இந்த டெக்னிக்ஸ்லாம் அப்ளை பண்ணி ஃபுல்லாகவே அந்த கம்ப்ரெஷனை ரிலீஸ் பண்ணி அந்த நர்வ் ரூட்டில் வந்து ஃப்ரீ பண்ணதுக்கப்புறம் வலி வந்து ஓரளவு குறைஞ்சிரும் நல்லாவே.
குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நாங்கள் இந்த குளூட்டியஸ் மசில் ஸ்ட்ரென்தனிங்க்கு, குளூட்டியஸ் ஆக்டிவேஷன் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் லோயர் அப்டாமினல் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் ஸ்பைனல் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து செய்ய சொல்லி பேஷண்ட்ஸுக்கு வந்து வலியை வந்து நிரந்தரமாக குறைச்சி அனுப்புகிறோம். இந்த மாதிரி வலி குறைஞ்சவங்க யாருமே வந்து திரும்ப வந்து வலி வருது அப்படின்னு சொல்றது இல்லை. இதே போல உங்களுக்கும் வந்து நாள்பட்ட சயாட்டிகா ப்ராப்ளத்தினால பாதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களோட ரிப்போர்ட்ஸ் எது இருந்தாலும் எங்களுக்கு அனுப்புங்க. உங்களோட சந்தேகங்களை வந்து எங்களுக்கு கேளுங்க. கண்டிப்பா இதுல இருந்து நீங்க முழு நிவாரணம் அடைகிறதுக்கு நாங்க உதவி செய்யறோம். தேங்க்யூ.